வணக்கம். இருட்டாயிது. இது பாருங்க, சொல்லுன்ட்டு தெரியுது. இது ஒன்றுமில்லை. இது பாக்கு மரங்கள். இதில் பாருங்க, இதான் இது நம்மளோட வீட்டுற ஸ்ட்ரக்சரை பாருங்க. இந்த அமைப்பை இப்படித்தான் இருக்கு. நல்லா இருக்கா? ராய் இங்கே படாண்டு உங்கள்கிட்ட இந்த கோட்டை காட்டணும் உண்டு. இந்த பாருங்க, இதெல்லாம் கராம்பு கண்டுகள் பாருங்க. கராம்பு கண்டு இவங்களோட வாழ்க்கை எப்படின்னா, கராம்பு பதியம் போட்டு, இது மிளகு கண்டுகள். இது என்ன காய் அது இன்னும் சொன்னாங்களே சார், பேரும் வரல. போங்க, இருட்டாகுது. பாருங்க, இடம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கா? இந்த கோட்டை உங்களுக்கு காட்டணும். எப்படி இருக்குன்னு ஒரு செம வசதியானவங்களோட வாழ்க்கை முறை என்ன, எப்படி அந்த நாளையில் பழைய படத்துலையும் இப்படி காட்டுவாங்க என்ன. எப்படி இருக்குன்னு சொல்லி வேலை இல்லைல்ல. அருமை அருமை. எப்படி என்ன நினச்சி பாருங்கள். இதில் இருந்து தேத்தனி குடிச்சது சட்டு விளையாண்டா. இந்த பாருங்கள், இதெல்லாம் இந்த மரம் இருட்டாயிட்டு உங்களுக்கு காட்ட முடியுதில்லை. இதெல்லாம் இந்த வெனிலா கண்டுகள் தெரியுதில்லைன்னா உங்களுக்கு. சாரியா, அது வெனிலா கண்டுகள். வாவ், எல்லாத்துக்கும் கிளிசரியா மரம் தான் முக்கிய தாய். அதில் தான் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. இங்கே பாருங்க, இது ஒரு சின்ன ஒரு வீட்டு தோட்டம். அவங்களோட சும்மா சின்ன தோட்டம்தான். ஆனால் ஒரு 10 பேர் மனமாக சாப்பிடக்கூடிய மாதிரி மரக்கறி செய்யலாம். இங்கே பாருங்க, எல்லாம் ஓட்டை வச்சு ஓட்டை சுற்றி அடுக்கி பாருங்கள். ஓட்டாவில் தான் அடிக்கிருக்காரு அண்ணன். அடுக்கி இங்கே எப்படின்ட்டு அப்படி எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் மழையால் கூட செய்யலை. இந்த அப்பையும் தக்காளி இதுகள் வச்சுருக்கோம் பாருங்கள். எப்படி என்ன இங்கே நம்மட மூளைக்கு நல்ல சாமான் அவரை வச்சுருக்காங்க. இது நல்ல இது மஸ்கூட்டி பழம்னு சொல்கிறேன். அதுதான் சின்னதில் நமக்கு சாப்பாடு. அதுதான் லீக்ஸு பாருங்கள். வெங்காயத்தாள் எப்படியானு பாருங்க. உடம்பு தேசிக்காய் கீழே காய்ச்சி கிடக்கு என்ன. அப்படி வண்டிக்காலாம் ஒரு சின்ன இதுக்குள்ளே தான் பாருங்கள், ஒரு 10 கண்டு. அதே மாதிரி இதுக்குள்ளே போஞ்சி காய்ச்சி ஓஞ்சித்து எப்படியும் ஒரு 30-40 கண்டு இருக்குங்க. கம்பை குத்தி வச்சுருக்காரு. அதில் கிட்டத்தட்ட நாம் இது தக்காளிகள் அந்த மஞ்சள் அந்த ஒரு 30 கண்டு இருக்கும். ஒரு 8-10 கிலோ வாங்கியிருப்போம். ஒரு 2 நாளைக்கு ஒரு காயணும் இல்லாட்டி இல்லை. பாருங்க, ஒரு 30-40 கண்டு இருந்தது. கடின உழைப்புக்கு இணை எதுவும் இல்லை. உண்மைதான். நாம் அநியாயமாக்குறோம் நம்மளோட நேரங்களை காலங்களை. சும்மா ஃபோனும் இதுவும் இல்லை தானே. ஃபோன் முக்கியம் தான். நானே இந்த பாருங்க அதில் தான் வீணாக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தை. அதான் உண்மை. இதில் கறி மிளகா, இந்த குடமிளகா எல்லாம் வச்சு இல்லை இருக்குது. சின்னந்தான் இது. எப்படியும் இங்கே நடந்து பார்த்தோன்னா 20 கால் எட்டி நடந்து இங்கே ஒரு 12 கால் நீளத்தில் இருக்குது இந்த கூடு. அதில் எப்படியும் நல்ல மரக்கறிடா, சரியான மரக்கறி. நாம் ஆனால் மினக்கடணும் சிலவாகும்ன்றோம். ஆனால் அது சும்மா கொஞ்சம் மினக்கட்டா சரி. நாம் அந்த பெரிய ஆடம்பர சாமான் வாங்குகிற சாமான்ட வேலையை நிப்பாட்டி போட்டு இதுக்குரிய செலவழிச்சோம்டா அதுக்கப்புறம் நமக்கு இயற்கையாக கிடச்சிரும் சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆடம்பரம் கட்டாயம் தேவை தான். ஆனால் அது ஆறுதலாக செஞ்சு கொள்ளணும். முக்கியம் இப்படியான இயற்கையான உணவு சாப்பாடு இதுகளில் நம்மளை மாற்றி கொண்டோம்னா அந்த எந்த வருத்தம் வராது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இப்படியான இடத்துல இருக்கிறதே பெரிய ஒரு இது. அப்போ நாம் அந்த முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக வாழ்கிறதுக்கு முயற்சி எடுத்தோம்ட்டா
ஆனால் கஷ்டம்தான் நாம் இருக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே ஏழாண்டு தான் சொல்லுவோம். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் நம்மள்கிட்ட இருக்கிற நேரங்களில் சின்னனா கொஞ்சம் கொஞ்சமாக சட்டியில் இதுகளில் அப்படி இப்படி செஞ்சுட்டு நேரங்களை கூட அதுகளில் செலவழிச்சோம்னா நம்மளால் நிச்சயமாக வரலாம். இவங்கள்ட்ட நல்ல வசதி இருக்குது, அதால் இவங்க இப்படி இருக்காங்க, நாம் அப்படி இல்லை என்று சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அவங்களோட தேவைக்கு ஏற்ற அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பெருசாக செய்கிறாங்க. நம்மள்ட்ட இருக்கிற குறுகியதுக்குள்ளே நாம் அதுக்குள்ளே வாழ்ந்தோம்னா சரி தானே. இதே மாதிரி இயற்கையான வாழ்க்கை முறைக்குள்ளே நம்மளால் போயிலும் தானே. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைகளை நாம் சுருக்க நம்மட ஆடம்பர தேவைகளை, அதாவது சுருக்க நம்மட எளிமையான வாழ்க்கை நல்லா வரும். அதால் நாம் நிறைய செய்யலாம். இது உண்மை. நாம் எல்லாம் முயற்சி. நான் சொல்கிறேன், நான் பெரிய இதுன்றதுக்கு இல்லை, நானும் உங்களில் ஒருத்தர் தான். நாம் எல்லோரும் அதே போல் தான் வர்றோம். இந்த பூ 6 மணி ஆகணும் அப்படி வாசமாக இருக்குது பாருங்கள். என்னதானோ. சரியா, ரொம்ப நன்றியா. அச்சா.